ஹாய், நான் தான் உங்கள் சுஜிதா. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயம்புத்தூரில் இருக்கேன். அதுவும் இப்போ நான் மேட்டுப்பாளையம் ரோட்டில் போயிட்டுருக்கேன். மேட்டுப்பாளையம் ரோட்டில் என்ன விஷயமா போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். ஆமாங்க, நம்மளுடைய சாய் யூவிஆர் ப்ராப்பர்ட்டிஸ் உற்சவ் ஹில்ஸ் சூப்பர் கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டுங்க. அதை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். இந்த ஏரியாலேயே ஒரு ஆன்கோயிங் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டினா அது நம்ம உற்சவ் ஹில்ஸ் தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸை என்னங்கிறத பார்க்குறதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நாம் இப்போது சாய் யூவிஆர் ப்ராப்பர்ட்டிஸோட உற்சவ் ஹில்ஸுங்கிற ப்ராஜெக்டில் வந்து நிற்கிறோங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபுல் ஸ்விங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடியலூரில் லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேருந்து இவ்வளோ ஆன் ரோட்டில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாலேயே ஒரு ஆன்கோயிங் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்னா இதுதான். ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க் வியூ இருக்குது, அந்த பக்கம் போனீங்கன்னா டெம்பிள் வியூ இருக்குது, இந்த பக்கம் ஹில் வியூ. ஸோ சுற்றி நல்ல ஹில் வியூ, பார்க் வியூ, டெம்பிள் வியூலாம் ஒரு ஹைலைட்டோட ஸ்டைலிஷாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் துடியலூரோட க்ரோத் வேறு லெவலில் இருக்குங்க. துடியலூர் சுற்றி ஐடி பார்க்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, பிராண்டட் ஷாப்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த ஏரியாவை சுற்றியே இருக்குது. மெயின் ரோட்லேருந்து 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. பாலமலை மவுண்டன் வியூ, நல்ல குளு குளு குளுன்னு காற்று, செம்ம வெதரில் தான் இந்த உற்சவ் ஹில்ஸ் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இதை பற்றின நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, வாங்க. நம்ம உற்சவ் ஹில்ஸ் இந்த ப்ராஜெக்டோட 3 BHK மாடல் அப்பார்ட்மெண்ட் டூர் போகலாமா? வாங்க. நமக்கு ஹோம் டூர்னாலே ரொம்ப பிடிக்கும், வாங்க. வாவ், செம்ம ஃபுல்லி ஃபர்னிஷ்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ அழகாக இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹால் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஹால் வந்து ஆக்சுவலி 280 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் நான் நினச்ச மாதிரியே ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஹால் கம் டைனிங் இருக்குது. அண்ட் இந்த லிவிங் ரூம் நல்லா இருக்குல்ல, அழகான ஒரு டிவிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நைஸ் கலர், அந்த கலர் சென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஹால் கூடயே நமக்கு டைனிங் ஏரியாவும் இருக்குது, அழகான ஒரு டைனிங் ஏரியா. ஹால்லையே வந்து நமக்கு ஒரு பால்கனி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸில் பால்கனி ரொம்ப முக்கியம். அதுலேயும் இங்கே உற்சவ் ஹில்ஸில் வந்து மவுண்டன் வியூ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அப்படி இருந்ததுன்னா நமக்கு பால்கனி ரொம்ப முக்கியம்ல. எஸ், இங்கே பால்கனி இருக்கான்னு பார்ப்போமா? எஸ், பால்கனி இருக்குது. வீடுன்னா நமக்கு என்ன முக்கியமாக தேவை சொல்லுங்கள்? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு என்ன முக்கியமாக தேவை? கிச்சன் பார்த்துடலாமா? அட பாருங்க, ரொம்ப பெருசாக இருக்குங்க. எனக்கு கிச்சன் பெருசாக இருக்கணும். ஆமாம், ரொம்ப முக்கியம். கிச்சனில் அரட்டை அடிக்கிற மாதிரி வேறு எங்கேயும் அரட்டை அடிக்க முடியாது. ஸோ இங்கே சமைச்சிக்கிட்டே அரட்டை அடிக்கிறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ். பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் நல்ல லென்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அது கூட ரொம்ப அழகான டிசைன்ஸ். வாவ், சூப்பர். எல்லாமே நைஸ் கலர் காம்போஸ். இதுக்கு லைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. குட்டி குட்டியான ஷெல்ஃப்ஸ் இருக்குது, பெரிய ஷெல்ஃப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ரேக் இருக்குது. அண்ட் மெயினாக எனக்கு இதோட கலர் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக ப்ளசண்ட்டாக இருக்குது. கிச்சனில் வந்து ரொம்ப காதி கலர்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி லைட் கலர்ஸில் இருந்தால் இது என்ன ஷெல்ஃப்ஸ். வாவ், செம க்யூட்டாக இருக்குல்ல. நைஸ். பெட்ரூம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நம்ம எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பெட்ரூம்க்கு வந்து அப்படி படுத்தோம்னா நிம்மதியாக தூக்கம் வரணும். ஸோ ஒரு ப்ராப்பர் பெட்ரூமில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம், இட்ஸ் ஸோ பிக். கண்டிப்பாக பாத்ரூமில் நம்ம பார்க்கணும், ஏன்னா நின்று திரும்ப முடியாமல் இருக்கும் சில அப்பார்ட்மெண்ட்லலாம். இது ரொம்ப ஸ்பேஷியஸ். இன்னும் இந்த பக்கமும் இருக்குங்க, அதுதான் வந்து பாத் ஏரியா. இந்த சைடில் தனியாக ரெண்டுத்துக்குமே 2 டிஃப்ரென்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது. வாங்க செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூமில் ஒரு பால்கனி ரொம்ப ரொம்ப அழகுங்க. இதுக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது அண்ட் ஒர்க் ஏரியா இருக்குது, நமக்கு பர்சனலாக அஃபிஷியலாக அண்ட் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு பெட்ரூம். இன்னும் ஒரு பெட்ரூம் இருக்குது நம்ம வீட்டு செல்ல குட்டிகளுக்காக. ஸோ நம்ம கூடயே நம்ம குழந்தைங்களை படுக்க வச்சுக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுக்கணும். அந்த ரூமை அவங்க டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும், அவங்க ரூமை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு அவங்க பழகணும். அப்போ தான் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கும்போது அதையும் மெயின்டைன் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இது கிட்ஸ்க்கான ரூம். ஸோ இதுக்கும் அழகாக ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு ஒரு அழகான க்யூட்டான 2 குழந்தைங்க படுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஒரு க்யூட்டான ரொம்ப அழகான ஒரு காம்பேக்டான கிட்ஸ் ரூம். வாங்க, இதுதான் நம்மளுடைய 2 BHK. 2 BHKோட ஹால் பார்த்தீங்களா? 2 BHK மாதிரியே இல்லை, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் ஹாலுங்க. 180 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஹாலு. ஹால் பக்கத்துலேயே ஒரு அழகான டைனிங் ஏரியா பிரிச்சுருக்காங்க. இந்த ஹால்லேயும் வாஷ் பேசின் அண்ட் அழகான ஒரு ஷெல்ஃப். ஸோ இது வந்து 3 BHKக்கு என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே இருக்குது இங்கே 2 BHK. அவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அழகான ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக பார்த்து பண்ணியிருக்காங்க இல்லை? எனக்கு கிச்சன் பிடிச்சதுனாலே வீடு பிடிச்ச மாதிரி தான். ஸோ கிச்சன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, நைஸ். ஸோ எல்லாமே இருக்குது, ஒரு அழகான ஒரு கிச்சன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு போகலாமா? 2 BHKயோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், மெயின் பெட்ரூம். இது வந்து 12x10 அட்டாச்டு பாத்ரூம் ரொம்ப அழகாக பெருசாக இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு ப்ராப்பரான ஸ்டடி ரூம். இந்த மாடல் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மனசில் நம்ம கற்பனையில் என்ன இருக்குங்கிறத அழகாக கிளியராக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம், இன்னொரு பெட்ரூம் இருக்குல்ல அங்கே இருக்குது. அட இந்த பெட்ரூம் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஸோ 2 BHKயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாஸ் அண்ட் கம்ஃபர்ட் அப்பார்ட்மெண்ட் உங்களுடைய பீஸ்ஃபுல் லிவிங்க்கு வேணுமா? அப்போ டிலே பண்ணாதீங்க, இன்றைக்கே உட்ஸா வேல்ஸில் மாடல் அப்பார்ட்மெண்ட்டை வந்து பாருங்கள், கண்டிப்பாக புக் பண்ணிடுவீங்க.